அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய டெஸ்க்டாப்பில் என்னுடைய டவுன்லோட் ஃபைலோடைய ஷார்ட்கட்டை வச்சுருக்கேன். அண்ட் ஜஸ்ட் நம்ம இப்போ அந்த SQL சர்வர் R2 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் நியூ இன்ஸ்டாலேஷன், ஓகே, இந்த ஸ்க்ரீன் இப்போ நம்மளுக்கு வந்து நிற்கும். அண்ட் இதில் வந்து நார்மலாக சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் இதில் எல்லாமே டிக்காக இருக்கான்னு பார்த்துங்க. முக்கியமாக இந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பேசிக்ஸ், ஸோ முக்கியமாக இது டிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அண்ட் இது வந்து நம்மளுடைய டைரக்டரி, நம்முடைய SQL சர்வர் எங்கே இன்ஸ்டால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் இங்கே ரொம்ப முக்கியம் நேம் இன்ஸ்டன்ஸ். ஸோ நான் நேம் இன்ஸ்டன்ஸ் வந்து SQL எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் நீங்களும் இதே கொடுங்க. இந்த வீடியோ சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ். ஸோ நம்ம கன்ஃபியூஷனை தவிர்க்கலாம். SQL சர்வர் எக்ஸ்பிரஸ், ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட். ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து SQL சர்வர் டேட்டாபேஸ் இன்ஜினில் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி NT authority/system அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, இதுவும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். இது என்னுடைய பிசியை டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. அண்ட் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதனுடைய பிசி நேம். நெக்ஸ்ட். அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே இதை எம்டியாக விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட். அண்ட் இது வந்து இப்போ நம்மளுக்கு SQL சர்வர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அது எடுத்துக்கும். இது உங்களுடைய சிஸ்டமை பொறுத்து, உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து. ஸோ ரொம்ப லேட் ஆகுதுன்னு கேன்சல் பண்ணிடாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் இட். அண்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிச்சா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு SQL சர்வர் R2 அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ 2ல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட் டைம் அவங்கள நம்மளுடைய SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத மீன் பண்ணுது. ஜஸ்ட் இந்த விட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து சர்வர் நேம் என்னுடைய பிசியை குறிக்கிது. ஜஸ்ட் இதுவும் நீங்கள் கொடுக்கலாம். பட் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட் லோக்கல் இன்ஸ்டன்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ இந்த SQL இந்த சர்வர் நேமை தான் நான் என்னுடைய இந்த ட்விட்டர் முழுக்க நான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா localhost /SQL Express. ஸோ SQLE இது மட்டும் கேப்ஸில் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்மாலில் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் போகலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் அவர் பேஜ் ஆன் Facebook.